ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 35 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் அந்த பிரைம் மினிஸ்டர் அயோட்டின் பற்றி தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவரோட நேம் தான் டியூ அயோட்டின். அவர் எங்கள் அப்பா இருந்த காலத்துலேருந்தே அவரோட பொசிஷனை விட்டு கொடுக்காம இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அது மட்டும் இல்லை, அவர் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரியும் கூட. ஹீரோ திங்க் பண்ணுறான், டியூ அயோட்டினா நேமே சீரியஸாக இருக்கப்பா. எங்கள் அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு. அப்போ என்னோட எல்டர் பிரதர் ட்ரோனுக்கு சக்ஸஸராக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அப்போ பார்பேரியன் கிங்டமோட நடந்த சண்டையில் அவன் நார்த்தன் ஃபீல்டில் இறந்தே போயிட்டான். நெக்ஸ்ட் அப்படியே என்னோட செகண்ட் பிரதர் நெக்ஸ்ட்டு சக்ஸஸராக ஆனான் த்ரோனுக்கு. பட் அவனுமே இந்த பிளாக் சோல் பேலஸோட நடந்த சண்டையில் சவுத்தில் பாய்சன் பண்ணப்பட்டு இறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த லியோ அயோட்டினோட ஹெல்ப்னால நான் இந்த த்ரோனுக்கு சக்ஸஸராக ஆனேன். அது மட்டும் இல்லை, ஆன உடனே என்னை எம்ப்ரஸாக இந்த வேர்ல்டுக்கே அறிவிச்சேன். அப்போ எனக்கு கரெக்டாக 16 வயசு தான் ஆச்சு. அப்போ அந்த அயோட்டின் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, நான் உனக்கு கரெக்டாக 18 வயசு ஆகும்போது இந்த கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் வருவேன். அப்போ நான் சொல்கிறத நீ பண்ணியாகணும்னு சொல்லுவார். பட் என்னதான் அவர் அப்படி சொல்லிட்டு போயிருந்தாலும் லியோ அயோட்டின் அவனுக்குன்னு தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிரியேட் பண்ணி அவன் ரூல் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு ஆப்போசிஷனாக யார் யார் வராங்களோ அந்த பார்ட்டியெல்லாம் அவன் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பித்தான். பட் அது எனக்கு பிடிக்கவே இல்லை. கரெக்டாக 2 வருஷமும் ஆச்சு. நானும் 7th லெவல் அவேக்கனிங் ஸ்டேட்டை ரீச் பண்ணேன். பட் இருந்தாலுமே அவன் மேலே கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. அவன் ஏதாவது ஒரு இடையூறை கொண்டு வந்துடுவானோன்னு. கரெக்டாக எனக்கு 18 வயசு ஆகும்போது அவன் சொன்ன மாதிரியே வந்தான். வந்தது இல்லாமல், எம்ப்ரஸ் நீங்கள் இந்த நாட்டை காப்பாற்றன்னா மேரேஜ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கன்னு என்கிட்ட ஐடியா சொன்னான். அப்படி இல்லைனா இந்த சிட்டிக்கே ரொம்ப டேஞ்சர் ஆகும்னு என்னை வற்புறுத்திக்கிட்டே இருந்தான். பட் இது என்ன தான் அர்ஜென்ட்டான விஷயம் இல்லாட்டாலும் எனக்கு இவனுங்கிட்ட பயமாக தான் இருந்துச்சு. நான் அந்த டைமில் சம்மனிங் தாலிஸ்மனை எப்படி பண்ணுறதுன்னு நான் கற்றுக்கிருந்தனால அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். பட் இருந்தாலும் அது ரொம்ப நாள் என்னால் முடியலை. ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. அப்போ தான் உங்களையும் என் ஹஸ்பண்டா இங்கே சம்மனிங் பண்ணேன். ஹீரோ திங்க் பண்ணுறான், இவங்களை சொல்கிறதுனா பார்த்தா அப்போ என்னை ஒரு ஷீல்டாக பயன்படுத்த இங்கே கொண்டு வரல போல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இவ பண்ணது கரெக்ட் தான். அப்போ ஹீரோயின் சொல்றா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் நான் என்ன தான் இம்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ரூல்ஸை நான் பிரேக் பண்ணவே முடியாது. அதுக்காகத்தான் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மட்டும் தனியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இங்கே இருக்க நிறைய பேருக்கு பதில் சொல்லவே முடியாது. ஏன் என்னோட அப்பா என்னோட 2 அண்ணன்கள்லாம் இருந்தப்போ கூட எனக்கு அந்தளவுக்கு தனியாக ஃபீல் ஆனதே இல்லை. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஏய் நம்ம போவோம்ப்பா, அவனுக்கு என்ன பண்ணிடான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ணதான் நீ இருக்கியே. அந்த கோர்ட்டில் இருக்க அந்த லியோ அயோட்டின் என்னை என்ன கொல்ற போகிறான். அங்கே லிங்கரும் லீவும் பேசிக்கிறாங்க. ஏய் என்னம்மா ஆக்டிங் பண்ணுறாங்க அவன், இவனை போயாவது அந்த பிரைம் மினிஸ்டர் கொல்றதாவது. இங்கே ஹீரோயின் சொல்கிறாங்க, இருந்தாலும் நம்ம தனியாக போனோம்னா அவர் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட தான் சிவில் சர்வன்ட் நிறைய ஆளை சேர்த்து வச்சுருக்காரு. நம்ம கூட ஃபைட் பேக் பண்ணால் கூட நிறைய நம்ம சிட்டி 2ஆக பிரிய தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ லிங்கரோட அப்பா சொல்கிறாரு, யுவர் மேஜஸ்ட்ரி பிரின்ஸை நம்புங்க, அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஈஸியாக எஸ்கேப் ஆகவும் வச்சுருவார். அது மட்டும் இல்லை, இவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா இவரோட சர்ப்ரைஸான மூவெல்லாம் லியோ அயோட்டினால கணிக்கவே முடியாது. ஹீரோ திரும்பி பார்க்குறேன், என்னையா நீ என்ன கொத்து விட்டு போகிற? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற கரெக்டாக பிரின்ஸ்ன்னு கேட்குறாரு. இங்கிட்ட இருந்து 2 பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் டோன்ட் வெரி மேஜஸ்ட்ரி, பிரின்ஸ் எந்த ஒரு சஃபரும் ஆக மாட்டார். ஏன்னா பிரின்ஸ் ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னா அதுலேருந்து பின் வாங்கவே மாட்டார். இங்கே ஹீரோயின் கவலையோட கேட்குறேன், என்னம்மா நீங்கள் 2 பேரும் கான்ஃபிடென்ட்டோட சொல்றீங்க? அப்போ லிங்கர் திங்க் பண்ணுறாங்க, எப்படி தெரியாமல் இருக்கும், இவனை டீல் பண்ணுறதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் தான் கஷ்டப்பட போறான்னு லிங்கர் நினைக்கிறாங்க. அப்போ ஜென்ரல் சொல்கிறாங்க, இவர் மேஜஸ்ட்ரி நம்மளுக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா அந்த லியோ அயோட்டின் போகிறதுக்கு நீங்கள் இப்போ 9th லெவலில் பிரேக் பண்ணியிருக்கீங்க. இதை விட்டால் நல்ல வாய்ப்பே கிடைக்காது. ஏன் கவலைப்படுறீங்க? அந்த பழைய விஷயத்தை நான் தள்ளி போடுங்க. இருந்தாலும் அந்த கோர்ட்டில் இருக்க கேஸ் எல்லாம் எனக்கு நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஏய் என்ன நம்புமா, நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற? நீ ஒரு தைரியமான பொண்ணு. அது மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டே ரூல் பண்ணிக்கிருக்க ஒரு தைரியமான பொண்ணு இல்லை நீ. அது மட்டும் இல்லை, என் ஒய்ஃபு கூட. நீ இப்படி கவலைப்படலாமா? அதை கேட்டது ஹீரோயின் வெட்கப்பட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க பேலஸுக்கு. போகும்போதே சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் சரி, எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நான் பேலஸ் போகிறவில்ல, எல்லாத்தையும் யோசிச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ ஹீரோ அவங்க பேசிட்டு போனதான் யோசிச்சிருக்கேன். அவங்க என்னை டீஸ் பண்ணவே இல்லை.
இருந்தாலும் சைடில் பார்த்தா கூட அழகாத்தையா இருக்கா. அது மட்டும் இல்லை, என் ஒய்ஃபை ஏதாவது பிரச்சனை மாட்ட விட்டுருவானா பிரைம் மினிஸ்டராவது யாராவது நான் பார்க்குறேன்டான்னு ஹீரோ அப்படியே இருக்கான். இதோட இந்த சாப்டர் 35 முடியுது. சாப்டர் 36 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ, லிங்கர், அப்புறம் லியூ எல்லாரும் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க சாப்பாடை முடிச்சுட்டு. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஒன்று சென்ஸ் ஆகுது, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. பார்த்தா ஒருத்தன் ஒளியை தெரியாமல் கூட ஒளிஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், அவன் சரியான சில்லிக்காயா இருக்கான்ப்பா, அவனுக்கு எப்படி ஒளியன்னு கூட தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரைம் மினிஸ்டர் தான் அனுப்பி வச்சிருக்கானு என்னை வேவ் பார்க்க. ஹீரோ அப்படியே அவன் கையில் இருக்கிறத கழட்டி எடுக்கிறான். அந்த கான்ட்ராக்டர் இங்கே அதை பார்த்ததும் லிங்கருக்கு சரியான ஷாக்கு. மை டியர் பிரின்ஸ், இது கான்ட்ராக்டர் ரிங் தானே, இது ரொம்ப பவர்ஃபுல். இது ஒரு வீக் ரிலம்ல இருக்கால சமன் பண்றதுக்காக யூஸ் பண்றதானே. இதோட ரூல்ஸும் சரி லாவும் சரி பிரேக் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்ல, இதை நம்ம கழட்டோம்னா குறைஞ்சது 10th ஆர்டர் ஹோலி ரிலமாவது இருக்கணும். நீங்க எப்படி கழட்டீங்க யுவர் எக்ஸலன்சி? ஹீராஜானா, ஓ அதுவா, எனக்கு எப்பப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்பப்போ கழட்டி பொசிஷனை மாற்றிக்கிறோம்ப்பா. அதை கேட்டதும் லிங்கர் தள்ள இடியே விழுந்து போச்சு. பிரின்ஸ், நான் எப்படி கழட்டி மாட்டீங்கன்னு சொல்லலை, இதில் இருக்க சீரியஸ்னஸ் புரியுதா உங்களுக்கு? அதை கழட்டவே முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதை கேட்டதும் லியூ சொல்கிறாங்க, யுவர் எக்ஸலன்சி மேஜர் சென்ட்ரல் சொல்கிறது கரெக்ட் தான், நானுமே ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் நீங்கள் எப்படி அதை கழட்டி மாட்டுறீங்கன்னு. ஹீராஜனா, ஓ அதுவா, இப்படி எடுப்பேன், இன்னொரு கையில் ஒரே மாட்டேன், அவ்வளோதான் மாட்டிக்கிச்சு. அதை பார்த்ததும் ஆடா பைத்தியமே, எங்கே இருந்துடா பிடிச்சி அவனை. அப்படியே பின்னாடி பேசிகிட்டே வந்துருக்காங்க. பிரின்ஸ் வாயிலேருந்து வந்தா வெறும் பண்ணாதான் வரும் போல. நம்ம கேட்குற கேள்விக்கு எப்பயும் அசால்ட்டாக தான் பண்ணுவார். பார்த்தா இன்னும் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோ பார்க்குறான், ஃபாலோ பண்ணு. அவன் அப்படியே பேலஸ் வரவும் அப்படியே மறைஞ்சு ஓடுறான். ஹீரோ அப்படியே வந்து பேலஸ்கிட்ட வாசல் நிற்கிறான். அப்போ லிங்கர் சொல்கிறாங்க, யுவர் எக்ஸலன்சி நம்ம வேணாம் அந்த லீவ் ஆகிட்டு நான் கொண்டுருவோமா? அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு என்னம்மா லூசு கிசு பிடிச்சிருச்சா? நான் அவளை காட்டு மிராண்டியா என்ன ஒரு ஆளை கொள்கிற அளவுக்கு? ஆமாம் இவங்க கொல்லவே மாட்டாங்க. அப்போ லிங்கர் சொல்கிறாங்க, லீவ் 18 கண்டிப்பாக அந்த எம்பரஸ் கோர்ட்டில் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டான இதை கொடுத்தே ஆவார். அவரை இப்படியே விட்டு வச்சா புலி மேலே ரைட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு இருக்கும். நம்ம அப்போ நீங்கள் எதுவும் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் எக்ஸ்போஸ் ஆயிடாதா? நம்ம வேணா இன்னைக்கு நைட்டே போய் பிரைம் மினிஸ்டரோட மேன்ஷனை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோமா? எப்படி? தம்சம் கட்டுறாங்க, இந்த வாங்கிக்கன்னு ஒரே போடு. பிரின்ஸ், ஏன் நீ இப்படி அடிச்சிங்க? நீங்கள் அடிச்சதில்ல என் மண்டையே குழம்பி போச்சு. ஈரஜரான், அதில் என்னைக்கு மூளை இருந்திருக்கு? அதில் வெறும் புல்லாம் தண்ணி தானே இருக்குது, எப்பவுமே அதிலே ஊறி போய் கிடக்குறேன். ஈரஜரான், நான் தான் சொல்கிறேன்ல, லியோ 18 நம்மளை டார்கெட் பண்ணுறாரு, அவரை எப்படி கொல்ல சொல்கிற? அது மட்டும் இல்லாமல் எம்பரஸ்க்கு அதனால பிரச்சனை வந்துடாதா? அப்போ லிங்கரை பார்த்தா ஃபேஸ் அப்படியே வீங்கி போயிருக்கு. பிரின்ஸ், இதை நீங்கள் அடிக்காமே சொல்லியிருக்கலாமே. இங்கே லியோ சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, இப்போ கடந்த கொஞ்சம் வருஷமாக மேஜர் ஜென்ரல் ரொம்ப அரங்கொண்டாக தான் இருந்தாங்க, யார் பேச்சையும் கேட்குறது கிடையாது. பட் இப்போ பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது, ஹீரோ கிட்ட உயிருக்கு பயந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க, நான் என்ன தான் நம்புறது? அப்போ ஹீரோச்சனா, சரி ஓகே நீங்கள் பேசுனதுனா போதும், நான் சொல்கிறத கேளுங்க. ஹீரோ அப்படியே படுத்துக்கிட்டே சொல்கிறான், ஏய் வாங்காய், ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இருந்தால் போட்டு விடுப்பா, அதுவும் ஸ்பெஷல் எஃபெக்டில். அதை கேட்டதும் எஸ் மாஸ்டர், அது போட்டு விட்டுருச்சு. இங்கே ஹீரோச்சனா, உங்கள் ஓல்டு ரூல்ஸ்னால் கொண்டு போய் குப்பையில் போடுங்கப்பா, நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. அவங்க எஸ்ன்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோவை சுற்றி ஏதோ பேரியர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது என்னது? அவர்கிட்டே நம்மளால போக முடியல, இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, என்னதான் இது? அப்போ எப்படி நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்குறது? அந்த ஃபங்க்ஷனில் வேறு பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. என்ன டான்ஸை கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா இதான். இது என்ன டான்ஸு? இந்த டான்ஸோட பேர் தான் பாடி ட்ரைனிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இதைத்தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் 36 முடியுது. சாப்டர் 37 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சு 1 hour ஆயிடுச்சு. சரி நம்ம லைட்டாக ப்ராக்டிஸை பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்தான், ஒன்றாகலை. சரி ஓகே, நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன், அந்த 2 லேடிஸை பண்ண வச்சா நம்மளுக்கு செலவும் கம்மி தான். ஹீரோ யோசிக்கிறான், என்ன இவ்வளோ டைம் ஆச்சே, நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுறா இவ்வளோ நேரம்? உள்ளே வந்து பார்த்தா அவனுக்கு சரியான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அத்தனை லேடிஸ்க்கு நடுவில் நின்று நம்ம ஹீரோ வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இங்கே என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சரி வா பேலஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணு, நம்ம பெட்டுக்கு போகலாம். அப்படியே பையவே கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இங்கே என்ன இவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான். அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் முன்னாடி பார்த்தா இது ஈரமாக கிடக்கு. இது என்ன வேர்வையா? இப்போ ஹீரோயின் திரும்பி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை எல்லாருமே வெட்டியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, பட் உங்கள் யாருக்குமே தெரியலை நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு. இதை பார்த்தாலே தெரியுது. நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அது ஹீரோ சொல்கிறான், நான் எங்கே பண்ணேன், லைட்டாக கைகால் ஆட்டி பார்த்தேன், லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதோட விட்டுட்டேன். அது ஹீரோயின் சொல்கிறாங்க, ஓ அப்படியா, சரி நல்லா டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் பொறுமையாக பண்ணால் போதும், நான் உங்கள் கூட இருக்கேன்ல. அதை கேட்டதும் ஹீரோ அவ்வளோதான். ஹீரோ சொல்கிறான், என்னோட ஒய்ஃப் இவ்வளோ என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாளா, இதுக்காகவே அந்த டான்ஸிங் சீன்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்படியே ஹீரோயின் போய்
பெட்டில் படுத்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்க்குறான், என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கு இருக்கான். என்ன நீங்கள் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க ஐடியா இல்லையா? ஹீரோ அப்படியே ஷர்ட்டை கழட்டிட்டு பெட்டில் வந்து அப்படியே ரோபோ மாதிரி படுத்து கிடக்கான். அதை பார்த்ததும் என்னடா பண்ணுறேன் அவனு ஹீரோயின் பார்க்குறாங்க. மெழுகுவர்த்தி எல்லாம் ஆஃப் பண்ணோன்னே ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு இப்படி இருக்கீங்களே? நான் இப்படி தான் நீ அடிக்கடி வருவேன், ஏன்னா இந்த பேலஸில் இருக்க நிறைய ஆளுக்கு அப்புறம் டவுட் வரும் நம்ம தனியாக இருக்கோம்னு. நீ ஏன்ப்பா இப்படி பண்ணியிருக்க? நான் என்ன உனக்கு முழுங்கிடுவா போகிறேன்? இறைஞ்சிடான். அதனால இல்லை, இது எனக்கு செகண்ட் டைம் இப்படி நான் ஒரு கேலோட பெட்டில் தூங்குறது. எனக்கு அதான் நெர்வஸாக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அது மட்டும் இல்லை, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, நான் சைல்டாக இருக்கும்போது கூட இப்படி தூங்குனது கிடையாதுன்னு சொல்கிறான். அதை கேட்டால் தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னது செகண்ட் டைமா? அப்போ யார் ஃபஸ்ட் டைம்னு? அது ஹீரோ சொல்கிறான், இல்லைப்பா ஃபஸ்ட் டைமும் எங்கள் மேஜிஸ்ட்ரி தான். அவங்க அந்த நார்த்தன் சைடு ஃபைட்டுக்கு போகிறக்கு முன்னாடி அப்போ ஒரு டைம். அப்போ ஹீரோயின், ஓ அப்படியா, நான் ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகலப்பா, எனக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைமு நீ தான். அது ஹீரோ சிரிச்சிட்டே சொல்கிறான், ஓ அப்படியா, ரைட் ரைட், இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அந்த கோர்ட்டில் வந்து அஃபீஷியலாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல. அது ஹீரோ சொல்கிறான், எல்லாத்துக்கும் அந்த லோன்லியாக இருக்க தான் காரணம். என்ன? ஆமாம், நான் எப்போவுமே நிறைய நேரம் தனியாக தான் இருக்கேன், என்னோடய லைஃப் ஃபுல்லாமே தனியாக தான் போயிட்டுருக்கு. ஹீரோ திங்க் பண்ணுறான், என்னோடய டேலண்ட் எல்லாம் குட்டாக இருக்குது, ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் பார்ட்னருமே இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நான் பண்ணுற டாஸ்க் எதையுமே சொல்லவும் முடியாது. இப்போ ஹீரோ சொல்கிறான், பட் நான் அனதர் வேர்ல்ட்லேருந்து வந்தேன், இதனால் என்னோட பவரும் கூட. அப்போ ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க, என்னது தனியாக இருக்கீங்களா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நீங்கள் ஏன் இப்படி திங்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அது ஹீரோ சொல்கிறான், கரெக்ட் தான், நம்ம இப்போ ஃபேமிலியாக தான் இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நான் ஒன்றும் தனியாக இல்லை, எனக்கு ஃபேமிலி இருக்குது, நீ ஏன்ப்பா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னைய? ஹீரோயின் அப்படியே சொல்கிறாங்க, சரி ஓகே, நம்ம ஃபேமிலி தானே, நான் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன், என்னோட நேம் தான் ஜீருயான். அப்போ ஹீரோவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் ஜியோ டைம். இதோட இந்த சாப்டர் 37 முடியுது. சாப்டர் 38 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்க சொல்லிக்கிருந்த அந்த நாளும் வந்துருச்சு. மொத்த மினிஸ்டர்ஸும் ஜென்ரல்ஸும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்போ அங்கே நிற்கிற மினிஸ்டர்ஸு மற்ற எல்லாம் சொல்லிக்கிருக்கானுங்க, டேய் கேள்விப்பட்டியா, அந்த நாத்தன்பாடில் இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சான்டா, நம்ம மேஜிஸ்ட்ரி இப்போ ரிட்டர்ன் வர போகிறாங்களாம், அதுவும் அந்த பிரின்ஸோட வந்து மொத்த மினிஸ்டரையும் மீட் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, கேள்விப்பட்டியா, பிரைம் மினிஸ்டரோட மகனைத்தான் நம்ம மேஜஸ்ட்ரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருந்தாங்களாம். ஆனால் நடந்தது என்னவோ, நம்ம மேஜஸ்ட்ரி அந்த பிரின்ஸை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சவுண்டாக பேசாதீங்கடா, அந்த மினிஸ்டர் பக்கத்தில் தான் இருக்காரு. பார்த்தா இவனுங்க இவ்வளோ பில்டப் கொடுத்த அலையை வந்தான் லியூ ஐயாட்டின். அவனுங்க நடிங்கிட்டு இருக்கானுங்க, கேட்டுட்டானு. அங்கே நின்று அந்த லியூ ஐட்டினோட மகன் லியூ ஜியோமாய் அவன் கதறிக்கிட்டு இருக்கான், அது என்னோட இடம்டா, இப்படி இன்னொருத்தையும் உட்கார போறானேன்னு பாவம் நடுங்கிட்டு இருக்கான். பார்த்தா மேஜஸ்ட்ரி வர்றாங்கன்னு சவுண்டு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துக்கிட்டு இருக்காங்க மாசா. அங்கே பார்த்தா ஹீரோயின்ட்ட ஹீரோ சொல்கிறான், இது என்ன ஃபீனிக்ஸ் சேராக இருக்குது, இதில் நான் எப்படி உட்காரது, நான் ஒன்றும் உமன் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, அதில் என்ன இருக்குது, இது வேறு சேர் தானே. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், இல்லைம்மா. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, யாரங்க, உடனே பிரின்ஸுக்கு வேற சேரை மாற்றுங்க, இந்த ஃபீனிக்ஸ் சேர் வேணாமா. சொன்னதும் வேற சேர் மாற்றிட்டானுங்க. ஹீரோ பார்த்து அப்படியே கண்ணடிக்கிறாங்க. என்ன இப்போ ஓகேவா? ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, மினிஸ்டருக்கு முன்னாடி என் மேலே நீங்கள் எவ்வளோ லவ்வாக இருக்குன்னு காட்டுறதுக்கு பண்ணுறீங்களா, புரிஞ்சு போச்சு. ஹீரோ அப்படியே உட்காந்துட்டான் மாசா. இங்கே மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் வயிறு எரியுது, இங்கே ஜென்ரலுக்கு அவ்வளோதான், யாராவன் சேரு கூட போட்டி போகிறான்னு தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் ஒரு மினிஸ்டர் வந்து சொல்கிறான், இங்கே யாரும் விளையாடுற வேலை வச்சுக்கூடாது, ஒழுங்காக கவனிங்கடா. அப்போ ஒரு சவுண்டு, அப்போ நான் விளாட்லாமான்னு அந்த லீவ் ஐட்டின்னு வந்து கேட்குறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணுறாங்க. அவன் அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கான். பேசும்போதே ஹீரோ சொல்கிறான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான்ப்பா இருக்குது, நான் நினச்சதை விட இந்த பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் நிறைய மினிஸ்டரை சேர்த்து வச்சுருக்கான், இவன் ஒரு கேப்பபிளான மினிஸ்டர் தான். நம்ம ஹீரோயின் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான், கொஸ்டினும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பிரைம் மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த டைனாசிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பான் போல, அவனோட பங்கு நிறைய இருக்கும் போல. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணி இருக்கும்போது சொல்கிறான், இவன் என்னதான் இருந்தாலும் இவன் என்னோட ஒய்ஃப்கிட்ட இருந்து அவன் பவரை திரும்ப எடுத்துக்கவே முடியாது. அவன் அப்படியே பார்க்குறான், என்ன இவன் பிரின்ஸ் என்னையே பார்க்குறான்னு. பார்த்தது இல்லாமல் எம்ப்ரஸ்டர் சொல்கிறான், இந்த பிரின்ஸ் அவன் ஒரு அன்வர்த்தியான ஆள், இவனை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க மேஜஸ்ட்ரின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, இவன் கிட்ட இருக்க பொசிஷனை நீங்கள் பிடுங்கி எடுங்க. அவன் அப்படியே பார்க்குறான். ஓஹோ, பார்த்தா மினிஸ்டர் சைடு சப்போர்ட் பண்ணுற ஒரு சைடு, இங்கிட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு சைடு, ரெண்டும் மோதிக்கிட்டு கிளாஸ் ஆக ரெடியாக இருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான், ஆஹா இப்போ தான் ஃபன்னே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி சொல்கிறதோட இந்த சாப்டர் 38 முடியுது.